பழைய ஏற்பாட்டின் காலம் ஆனாலும் சரி, புதிய ஏற்பாட்டு கால ஊழியம் ஆனாலும் சரி, பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிராகாரம், ஜனங்கள் அமர பலி செலுத்தக்கூடிய பலிபடம் இருக்கிறது பிராகாரம். பின்பு அப்பம் வைக்கக்கூடிய மேஜை அல்லது பலிபடத்தின் மேஜை என்று சொல்லப்படுகிறது, அது பரிசுத்த ஸ்தலம். பின்பு தொங்குதிரை, தொங்குதிரைக்கு பின்னால் உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியிலே 2 வருடம் புறமும் 6 முழ நீளமுள்ள கேருபீன்கள் அங்கு இருக்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டிக்குள் கற்பலகை, மன்னா, ஆரோனி தடித்தக்கோள் இவைகள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் வைத்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்படுகிறது. தேவன் அங்கே இருந்து பிராகாரத்தில் உள்ள பலிபட பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பரிசுத்தவான் பேசுவார். The Lord will speak to all the saints from the most holy place. There will be 3 pots in the sanctuary of the Lord. The outer court, the Levites will serve, the elders will serve unto the Lord. In the holy place there will be the holy commodities, and in the most holy place the Lord will speak unto the whole congregation. புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர் ஊழியத்தில் பிராகாரம், விசுவாசில் அமரக்கூடிய இடம் பிராகாரம், ஊழியர்கள் இருக்கக்கூடிய அல்லது தேவ சமூகத்தின் அப்பம் என்ற கம்யூனியன், அப்பம் திராட்சரசம் இருக்கக்கூடிய இந்த மேஜை பரிசுத்த ஸ்தலம். இங்கே இருந்துதான் ஜனங்களை தன்னை மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற சீயோனுக்கு இவர்களை ஆயத்தப்படுத்தி ஒப்படைக்கக்கூடிய உக்கிரானமான ஊழியத்தை இந்த அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிறது. This apostolic ministry is taking place in this way. And the outer court, the believers, the general body of the congregation of saints will be gathering there. In the holy place there will be the table of the covenant, where the communion will be served. From here the priest have to take care of the altar, and he needs to present the congregation the word of God, and have to prepare the people of the Lord and to meet the Lord in the most holy place, which is called the Zion. பழைய ஏற்பாட்டு காலத்திலே லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர், தீர்க்கதரிசி என்ற நியமங்கள் உண்டு. In the Old Testament there were called Levites, the priests, and the holy high priests, and also the prophets. புதிய ஏற்பாட்டு காலத்திலே மூப்பர்கள், அதாவது பணிவிடை மூப்பர்கள், ஆராதனை நடத்துகிற மூப்பர்கள், அதற்கு மேலே போதகர்கள், அதற்கு மேலே அதாவது சுவிசேஷகர்கள், அதற்கு மேலே மேய்ப்பர்கள், அதற்கு மேலே தீர்க்கதரிசிகள், அதற்கு மேலே அப்போஸ்தலன். In the New Testament the level of the ministry goes like this. The base under the baseline, there comes the servanthood elders. The next to that there comes the worshiping elders, and after that there you can find the elders, and you can see the teachers, and then the prophets, and the pastors, the shepherds, and there comes the apostles. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் லேவியர், அந்த லேவியத்துவ ஊழியத்தில் உண்மை உத்தமமாய் இருந்த பொழுது ஆசாரியன், ஆசாரிய ஊழியத்தில் உண்மை உத்தமமாய் இருக்கும் பொழுது பிரதான ஆசாரியன், இப்படி வகைகள் ஏற்படுத்தப்பட்டது. அதே போல புதிய ஏற்பாட்டிலும் பணிவிடை மூப்பர்கள் அந்த ஊழியத்தில் தேவனுக்கு உண்மை உத்தமமானவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை ஆராதனை நடத்துவதற்குரிய ஊழியர்களாக